வணக்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். என்றும் வழமை போல குறிப்பாக இந்த வெள்ளம் ஓய்ந்து அதன் நிவாரண பணிகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்துக்கு கூடுதலாக நிதியை ஒதுக்கிவிட்டார்கள், முறைகேடுகள் நடக்கப் போகின்றது, அனுரா மழையை நிப்பாட்டவில்லை, அதனால் தான் இவ்வளவு இழப்புகள் நடந்தது, அனுரா ஒரு படுகொலையாளர், இவ்வாறு பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பில் எங்களோடு இணைந்து கொள்கிறார் உங்களுக்கு நன்கு அறிமுகமான பத்மநாபா அறிவாட்டுக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தலைவர் மற்றும் முன்னாள் IPRLF உறுப்பினர், அரசியல் ஆய்வாளர் சோலையூரான் அவர்கள். வணக்கம் சோலை. வணக்கம் தேசம். வணக்கம் தேசம் நேற்று ஆதரவாளர்களுக்கும். என்ன, நீங்கள் அண்மையில போய் இந்த வெள்ள அனர்த்த நேரத்துல நீங்கள் இலங்கையில தான் நின்றிருக்கின்றீர்கள். அதற்கு பின்னும் சில நாட்கள் நிவாரண பணிகள் தொடர்பிலையும் இணைந்திருக்கின்றீர்கள். மாவீரர் நிகழ்வுகள் தொடர்புகளையும் அங்க இருந்து அவதானிச்சிருக்கின்றீர்கள். அந்த வகையில இந்த அனுராவால இந்த இயற்கை சீற்றத்தை தணிக்கலாம் போயிட்டு அவருக்கு அப்படி கனெக்ஷன் ஒன்றும் இருக்கே இல்லையா? அது என்ன, அது அனுராவால தான் இந்த அனுரா படுகொலை செய்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அது உங்களுக்கு காதுக்கு மட்டும் இருக்கும். அது உங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், அது உண்மையிலேயே படுகொலையா, என்ன ஆச்சு? இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தில் உயிர் நீத்த மக்களுக்கும் அதால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பேசுவோம். நிச்சயமாக நாங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமானதோ அல்லது சந்தோஷபூர்வமான விஷயம் அல்ல. நிச்சயம் மிக நாட்டினுடைய சில பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரித்து கொண்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் ஒரு கொச்சைப்படுத்துகிறது போலவும் அல்லது ஒரு நகைச்சுவையாகவும் இந்த அரசியலை எதிர்கட்சிகள் மேற்கொள்வது அல்லது இந்த இறந்தவர்களுடைய உடல்கள்ல இருந்து அல்லது இறந்த அந்த இறப்புகள்ல இருந்து ஒரு அரசியல் நடத்தப்படுகிறது. அதை என்னென்று பார்த்தீங்க, எப்படி அணுகுறீங்க? இப்ப என்னென்னதோட இப்ப நீங்க கேட்ட பல கேள்விகளை ஒழிப்பிட்டு போயிருக்கீங்க. அதுல நான் முதல் கேள்வியாகவே நாங்க எதிர்பார்க்கலாம். அனுரா இந்த அனர்த்தத்தை நிப்பாட்டாம நாட்டு மக்களை கொலை செய்திருக்காருன்ற ஒரு வசனத்தை, அதுவும் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்தின் MP சாணக்கியன் பேசுகின்ற விஷயம் வந்து ஒரு மனித குலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர் பேசுற விஷயம்தான் இந்த பேச்சு. ஏனென்றால் ஒரு அனர்த்தம் ஏற்படுற போது அனர்த்தம் வருமென்று தெரியும், அனர்த்தம் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், எத்தனை மலைகளை சரிக்கும் என்ற எந்த கணிப்பையும் ஆறாலையும் இந்த உலகத்துல கணிக்க முடியாத இந்த சூழல்ல சாணக்கியன் போன்ற ஆக்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக ஒரு சூழலை உருவாக்குறதுக்காக பேசுற பேச்சு அவர் மனித குலத்துக்கே அப்பாற்பட்ட ஆளாத்தான் நான் பார்க்கிறேன். இந்த விஷயத்தை பாராக்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த விஷயம் நடந்த விஷயம். இப்ப உண்மையா ஒரு சாணக்கியன் ஒரு கேள்வியை கேட்குது, நீங்கள் கொலை செய்துட்டீங்க, ஆனா இந்த 2 நாளைக்குள்ள எத்தனை பேர் செத்தண்டு அறிவிக்கலண்டு. எந்த மக்களும் அடுத்த ரோட்டுக்கு போக கூட முடியாத சூழல் தான் அந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்குது. மலையத்திலேயோ மாற்று இடங்கள்லயோ ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவி கூட செய்ய இயலாத அளவுக்கு தான் அந்த அனர்த்தம் நடந்தது. இந்த அனர்த்தத்துக்குள்ள எத்தனை பேர் செத்தாங்கன்னு பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கேட்கிற ஒரு மனிதரை நாங்கள் எந்த வகையில இதுல பார்க்க வேணுமென்ற கேள்வி ஒன்று எனக்கு எழும்புது. நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்குள்ள நடந்த 16 வருடங்களுக்கு முதல் நடந்த முள்ளிவாய்க்கால் இல்ல செத்த மரணித்த மக்கள்ற கணக்கையை கூட இந்த அரசியல் கட்சிகளாலேயோ இந்த இதுகளை உச்சரிக்கிற அரசியல் தலைவர்களோ இன்றைக்கு வரைக்கும் இதை கணக்கெடுக்க முடியாத ஆட்கள் வந்து ஒரு அனர்த்தம் நடந்து அண்டே நாளே இத பாராளுமன்றத்துல எத்தனை பேர் செத்தண்டு கூட அறிவிக்காத அரசு வந்து இந்த அரசு இதை விட்டுட்டு போகணும் என்று சொல்ற போக்கிலித்தனம் வந்து இந்த சொல்லாடலை நீங்க மன்னிச்சு கொள்ளுங்கோ. இது வந்து உண்மையா இந்த மக்கள்ற மரணத்துல ஒரு இது தேடுற ஆக்களாகத்தான் நாங்கள் இவங்களை பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் எதிர்காலத்துல சாணக்கியன் போன்ற எதிர்கட்சியில செயற்பட்ட கணக்க பெயர்ற அரசியல் அஸ்தமனத்துக்கு வரும் என்றுதான் அந்த மக்கள் முடிவெடுப்பாங்க. அந்த மக்கள் அப்படித்தான் எந்த காது கேட்கவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் நான் மட்டநகரில் இருக்கக்குள்ள பேசினாங்க. இவன் போற ஆக்களை தெரிவு செய்ததே தங்களோட இனத்துக்கே அவமானம் என்ற அடிப்படையில பேசின ஆக்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் தோழர். இப்ப என்னென்ன இது சாணக்கியன் மட்டுமல்ல, சாணக்கியன் அடுத்தது MS சுமந்திரனும் அவர் பாராளுமன்றத்துல இல்ல, பாராளுமன்றத்துக்கு வெளியில இவ்வாறான கதைகளை காய்ச்சிக்கிறார். அர்ஜுனா ராமநாதன் போன்றவர்கள் இந்த கதைகளை கதைச்சுக்கிறார்கள். மற்றது பாராளுமன்ற விவாதத்தை வந்து 12 மணியோட ஒத்திவைத்து விட்டு நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பிரதேசங்களுக்கு போய் பணியாற்றுங்க என்று சொன்னதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பும் செய்திருக்கின்றார்கள். அதுல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டார், பாராளுமன்றத்துல நாங்கள் சட்டங்களை உருவாக்கத்தான் இருக்கிறமே ஒழிய இந்த வெள்ளத்தை திருப்புறதுக்கு, மழை திருப்புறது, மண்ணள்ளி போடுற
அதெல்லாம் எங்களுடைய பணி அல்ல என்ற வகையிலே அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். தங்கள்கிட்ட இப்ப நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த பணியை செய்வார்கள், ஆனால் எங்களுக்கு இது பணி அல்ல என்று சொல்லி அதை என்னென்று மக்கள் எதிர்கொண்டார்கள். என்னண்டா தோழர், இது அவங்களோட வர்க்க குணாம்சம். இவங்க சாதாரண மக்கள வாழ்வோட சம்பந்தப்படாம இந்த இந்த பிற்போக்கு தமிழ் தேசியத்தை உலுப்பேத்தி வாக்குகள் எடுத்து பாராளுமன்றத்துக்கு வார ஆக்களுக்கு சாதாரண மக்கள வாழ்வு கண்டுகொள்ள மாட்டார்கள். இதுல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு வரைக்கும் இந்த பாராளுமன்றம் துவங்கி 1.5 வருஷமாக போகுது. இந்த காலத்துக்குள்ள இந்த தமிழ் தரப்பால வந்த எம்பிமார்கள் இந்த அன்றாட தமிழ் மக்கள வாழ்க்கை பற்றியோ அந்த மக்களுக்கான வாழ்க்கையின் தேவைகளை பற்றியோ பாராளுமன்றத்துல நீங்க பேசினத கேள்வி பார்த்து மிதிக்க மாட்டீங்க, அறிஞ்சி மிதிக்க மாட்டீங்க. அவங்க எல்லா காலத்திலையும் இந்த எப்படி அரசை இல்லாமக்கிறதும் அரசை செயல்பாடுகளை முடக்கிறதுக்குமான வேலைகளைத்தான் அவங்க தொடர்ச்சியா செய்திருக்காங்க. மட்டக்களப்புல ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு எம்பியும் எதிர்கட்சியில 4 எம்பிமாரும் இருக்காங்க. இந்த 4 எம்பிமார செயல்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லா பக்கத்திலையும் அங்க ஒரு இனவாதத்தை தூண்டுற ஒரு போக்கான பேச்சுக்களும் செயல்பாடுகளுமே இருந்திருக்குது. 2வது, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வார பணங்களை செலவழிக்கிறதுக்கு கூட அவங்க ஒத்தாசையாக இல்லை. அந்த பணங்கள் அப்படியே இருந்து இந்த அரசியல்வாதிகளுக்கும் அரச நிறுவனங்களுக்கும் ஒரு நெருக்கமான உறவு தொடர்ச்சியா ஒரு 35-40 வருஷமா இருந்து வந்த உறவை கேள்வி கேட்காம தங்களோட நலனுக்காக அதை விட்டு கொண்டு போன போக்கையும் நாங்கள் இங்க பார்க்கலாம். அந்த அடிப்படையில தான் நீங்க இப்ப அர்ச்சுனாவை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க. அர்ச்சுனா என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் என்ன மோசமான பேச்சுக்களை பேசினாலும் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசு அதிகாரிகளும் அர்ச்சுனாட பேர் கேட்டா நடுங்குற அளவுக்கு தான் இருக்காங்க. ஊழல் பற்றி அவங்க ஒரு தெளிவா இருக்காங்க. ஊழல் மாற்றினால் அவன் அம்பலப்படுத்துவான். ஆனா மட்டக்களப்பு மாவட்டத்திலேயோ வேறுபட்ட மாவட்டத்திலேயோ இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் இந்த விடயங்களை உச்சரிக்காம அதுக்கு சார்பாக செயல்பட்டு தங்களோட எதிர்கால அரசியலுக்கு பந்தகம் விளைவிக்க கூடாத ஒரு சூழலையும் தான் நான் அங்க அவதானிக்க கூடியதாக இருந்துச்சு தோழர். 2வது, நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க அந்த தொல்பொருள் சம்பந்தமா. இந்த நான் இருக்கிற அதுக்குள்ள தொல்பொருள் போறதுக்கு முதல் இந்த பாராளுமன்ற நீங்க அந்த அரசு அதிகாரிகளை பற்றி கதைக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தன்னோடு இணைந்து பணியாற்றிய கிள்ளொச்சி அரசாங்க அதிபர் முரளிதரனை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். முரளிதரன் கடுமையாக பல்வேறு செய்கிறார் என்று. ஆனா இன்னொருவர் பிருந்தாவன் என்பவர், அவர் வட்டக்கட்சி பிரதேச சபை செயலாளராக இருக்கின்றார். அவர் மீது ஏற்கனவே மணல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது. அவர் மீது மண் அள்ளுகிறார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அவரையும் இதுக்குள்ள கொண்டு ஒரு சமூக சேவகனாக போற்ற போக்குகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் எனக்கு நீங்கள்லாம் சொல்லணும். இது என்னண்டா, இப்ப யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கிறார், யாழ் மாவட்டத்துல சில கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அரசாங்கம் ஒரு கிராமத்துக்கு ஒரு வீட்டுக்கு 25,000 வீதம் மறுசீரமைப்பதற்கு நிதி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப ஒரு விவாதம் ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல உருவாகி பாராளுமன்றத்திலையும் எதிரொலிக்குது. யாழ்ப்பாணத்திலே ஒன்றும் பாதிக்கப்படையில, நீங்கள் அங்கே ஒருத்தருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை, எல்லாத்தையும் மலையகத்துக்கு அனுப்புங்க உண்டு. எனக்கு உண்மையிலேயே புரிய இல்லை, இது மலையக தமிழர்கள் மீது வந்த அக்கறையால வருகுதா அல்லது இது எனக்கு அது விளங்கல. இப்படி ஒரு வாதம் வைக்கிறத நீங்க என்னன்னு பாக்குறீங்க? அதாவது யாழ்ப்பாணத்துல இந்த அனர்த்தத்துல ஒருத்தரும் பாதிக்கப்பட இல்லை, இங்க ஒருத்தருக்கும் காசு தேவையில்லை, நீங்கள் அந்த ஏதோ குறிப்பிட்ட 14,000 வீடுகளுக்கான அந்த காசு 36 கோடியை நீங்க மலையகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்றது, இதை நீங்கள் என்னென்று பாக்குறீங்க? உண்மையா தோழர், இப்ப இந்த அனர்த்தம் நடந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த அனர்த்தத்துக்கு எதிராகத்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசினது. அந்த சம்பவங்களை பற்றி எதுவும் வாங்காம தான் இந்த அனைத்து எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திலையும் சரி வெளியேயும் சரி இது ஒரு பாரிய விமர்சனமாக அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த விமர்சனம் சாதாரண மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கிச்சு. அந்த எதிர்ப்பலையிலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்காகவும்
இன்றைக்கு வடக்கு கிழக்குல பாதிக்கப்பட்ட இல்ல, பாரிய அளவுல பாதிக்கப்படல. அது வன்னி மாவட்டம் மட்டும்தான் பாரிய அளவுல பாதிச்சிருக்கு. அது ரிங்கோ மாவட்டமும், மட்டக்களப்பு மாவட்டமும் பெரிய அளவு பாரிய அளவுல பாதிக்கப்படல அங்க மக்கள். இன்றைக்கு ஒரு கிராம சேவகரே எழுதியிருக்கிறார், நாங்கள் சாதாரண பாதிப்புக்கு உட்பட்ட ஆக்கள் ஒருவரும் இந்த நிதியை பெறாம இருந்து உண்மையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போக வேண்டிய அளவுக்கு இந்த நிலைமையை நாங்கள் கொண்டு வர வேணும். அரசு உதவி செய்யறதுக்காக அதை தருமன்றதுக்காக நாங்க சும்மா சாதாரணமா கழிவு துப்புரவு பண்ணக்கூடிய இடங்களுக்காகவும் 25,000 ரூபாயை வாங்காம இந்த உண்மையா பாதிக்கப்பட்ட மலையமாக ஒன்றுமே இல்லாத மக்களுக்கு அது போக வேணும் என்று ஒரு கிராம சேவகரே இன்றைக்கு ஒரு பெரிய பதிவை மட்டக்களப்பில் விட்டிருக்கார். அது ஒரு கோரிக்கையாகவும் வச்சிருக்கார். ஆனா தமிழ் எம்பிக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, வடக்கு கிழக்குல இருக்க எம்பிக்கள் எல்லாருமே இந்த அனர்த்தத்தின் இதை தங்கட அரசியல் லாபங்களுக்காக மிக மோசமாக பேசின பேச்சு சாதாரண மக்கள்கிட்ட இனவாதமும் இல்லை, சாதாரண மக்களாத்தானே வாழ்றது. அது இவங்க மேல பாரிய கோபத்தை அந்த மக்கள் மத்தியில வெளிப்படுத்திருக்கு. இந்த நாங்கள் அதை காது கூட கண்ணார பார்த்தோம். வெளிப்படுத்தின இதுல இருந்து கொண்டு இத ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி இதுல இருந்து நாங்கள் எல்லாம் சரியான நேர்மையான ஆக்கள், தியாகிகள், நாங்கள் மலைய மக்கள் எல்லாம் உன்னிப்பாக பார்க்கிறோம். அதுக்கு போகணும். உங்களுக்கு தெரியும், மலைய மக்கள் நிகழ்ச்சி அந்த மீட்டிங் கொண்டு கேண்டீன்ல நடக்கக்குள்ள சாணக்கியன், சுமேந்திரன், அந்த எதிர்கட்சி ஆக்கள் போய் அவங்களை நடத்த விடாம எவ்வளவு பிரச்சனைப்படுத்தினாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மீட்டிங்ல போய் அங்க சாதாரண மக்கள் வாழ்வை பத்தி அவங்க பேசிக்கொண்டிருக்கக்குள்ள இவங்க போய் அது நடந்துச்சா இது நடச்சான்னு அவங்கள வேலை செய்யாமலே தடுக்கிற ஒரு போக்கே அங்க இருந்தது. இதுக்கு எதிரெல்லாம் இன்னைக்கு மக்கள் சிந்திக்க துவங்கியிருக்காங்க. ஆனா இந்த அனர்த்தம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் தோழர், எவ்வளவு மோசமான உயிர்களை பறியெடுத்தாலும் இலங்கையில அனைத்து மக்களையும் ஒன்றிணைகிற ஒரு போக்க இது உருவாக்கியிருக்கு. இந்த உருவாக்கத்தை அரசு மிக தெளிவாக செயல்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புறேன். என்னன்னு சொன்னா, இந்த அரசு இன்றைக்கு ஏற்கனவே காணி இல்லாத மலைய மக்கள் தான் அங்க இருக்காங்க. அப்ப இந்த காணி இல்லாத மக்களுக்கெல்லாம் ஒரு விசேட சட்டத்தை கொண்டு இந்த காணி இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கும் ஏற்கனவே காணி இல்லாத ஆக்களுக்கும் விசேட சட்டத்தின் ஊடாக இந்த அனுதாவை ஒரு மாசம் 2 மாசம் தான் இருக்க போகுது தோழர். இந்த 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளே மலையத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் காணிகளை வழங்குற இந்த அரசு உருவாக்கணும் என்று இந்த நேர்காணலோட இந்த அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விட நான் விரும்புறேன். இதுதான் அந்த மக்களுக்கான வாழ்வு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டா இனவாதிகள் கோஷம் எதிர்காலத்தில் மிக மோசமா வரப்பாக்கும். அதால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த அரசு மலையத்தில் காணி இல்லாத அனைத்து மக்களுக்கும் அங்க இருக்கிற காணிகளை, அரச காணிகள் என்றாலும் சரி, தனிநபர்கள் வச்சிருக்க காணிகள் என்றாலும் அரசு விரும்பினால் அதை கையகப்படுத்தி அதுக்கு ஒரு நஷ்டஈடை கொடுத்து இந்த மக்கள் முழு மக்களுக்கும் காணி வழங்குற ஒரு சூழலை அரசு உருவாக்கும் என்று நான் நம்புறேன். அது அந்த அரசுக்கும் இந்த அரசில் இருக்கிற தலைவரான அனுரா மேலையும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அது நடக்கும் என்று நான் நம்புறேன் தோழர். இல்ல, நீங்க குறிப்பிட்டது மிக முக்கியமான புள்ளி நினைக்கிறேன். அதோட நான் இன்னொன்றையும் சொல்லாம நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப ஒன்று சொன்னார்கள் இந்த இயற்கையுடைய அனர்த்தம் என்ன செய்யுதுன்னா, அந்த இயற்கை தன்னுடைய பாதையில் இருந்த அத்தனை தடைகளையும் அழித்து கொண்டு போயிட்டுது. அதாவது வளமையாக அந்த வளமையாக நீர் வடிகால் அமைப்புகள், அதுகள்ல கட்டப்பட்ட கட்டிடங்கள், அது எல்லாத்தையும் இன்றைக்கு உடைச்சு தரமாட்டமாக்கிட்டுது. வீடுகளை மட்டுமில்லை, அது அந்த இயற்கையாக நீர் வழிந்தோடக்கூடிய பகுதிகளை இவர்கள் தடுத்து கட்டிடங்களை கட்டி இதெல்லாம் செய்ததாலதான் இவ்வளவு அழிவு வந்திருக்கு கூடுதலாக. இப்ப இந்த மீள் புனரமைப்பு செய்கின்ற பொழுது இதெல்லாத்தையும் அவசரப்படாமல் இதெல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து ஏற்கனவே அது உடைச்சு கொண்டு போன இடங்கள்ல மீளவும் கட்டிடங்களை கட்டாமல், நீங்கள் குறிப்பிட்டது போல குறிப்பாக இந்த மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மீளவும் குடியேற்றங்களை அமைக்காமல் அரசாங்கம் ஒரு பாதுகாப்பான பிரதேசங்களை தெரிவு செய்து அதுகள்ல அந்த குடியேற்றங்களை அமைக்க வேணும். இன்றைக்கு அரசாங்கம் தோழர் அனுரா தலைமையிலான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதுல ஒரு விசேட கோரிக்கைகளையும் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த கோரிக்கை என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் தெருவில் செத்து கிடந்தா நீதிபதி அங்க வாரே நேரடியா நீதிபதி அதை அடக்கம் செய்கிறார். அப்படி என்றால் இந்த அனர்த்தத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் காணி கொடுக்கறதுக்கான உறுதியையும் நீண்ட காலம் இழுத்தடிக்காம அந்த இடத்திலே நீதிபதிகளை கொண்டு இந்த நொத்தாறுகளை கொண்டு அந்த உறுதிகளை உடனடியாக எழுதி அதை சட்ட நடவடிக்கைக்கு கொண்டு வரும் என்று ஒரு புது சட்டத்தையே நான் நினைக்கிறேன். வார கிழமையோ அடுத்த கிழமையோ பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு இந்த மக்களுக்கு காணி கொடுக்கிற விஷயத்தை அரசு செய்யத்தான் போகுது. அது செய்யறதும் அது தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன்.
அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுற காணி எதிர்காலத்துல அனர்த்தங்களால் பாதிக்கப்படாத நிலங்களா இருக்க வேணும். அந்த நிலங்கள் தனிநபர்கள்ட்ட இருந்தாலும் அந்த தனிநபர்கள நிலத்தை அரசு கையாள முடியும் என்று அளவுக்கு அந்த நிலம் இன்றைக்கு போயிருக்கு. இந்த அனர்த்தம் என்னத்த 1000 மக்களை கொண்டாலும் மலைய மக்கள வாழ்வுக்கு இன்னொரு அடுத்த கட்ட ஒரு பெரிய பாய்ச்சலையும் உருவாக்கி இருக்கேன்னுதான் நான் நம்புறேன் தோழர். இந்த அனர்த்தத்தின் வேதனைக்குள்ளேயும் ஒரு நல்ல விடயம் அங்க அது நடந்திருக்குது. அது நடக்க வேணும் எதிர்காலத்துல. அதுக்கு நாங்க எல்லாரும் அரசுக்கான கோரிக்கையை வைக்கிறதும், அரசுக்கு அதுக்கான நிதிகளை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்கள் இலங்கை மக்களும் நிதிகளை பங்களிப்பு அரசுக்கு செய்ய வேணும். இந்த தனிநபர்களா கொண்டே அரிசி கொடுக்கிறோம் மா கொடுக்கிறோன்னு ஊழல் பெருச்சாளிகள்கிட்ட கொடுத்து அதுலயும் களவெடுத்துக்கிற நிலைமை இல்லாம இந்த எம்பிமாரெல்லாம் இப்ப லொரியில அங்க இங்க இந்த வெளிநாட்டுகள்ல இருக்கிற ஆக்கள்கிட்ட காசை வாங்கி கொண்டு அங்க இங்க கொடுக்கறத விட்டுட்டு நிதி கேட்டு கல்வி அமைச்சர் அறநிதி ஒரு அக்கௌண்ட்டை திறந்திருக்கு, அங்கால ஜனாதிபதி நிதியம் இருக்கு, ஒரு புது அக்கௌண்ட்டும் இருக்கு நினைக்கிறேன். இது இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த இதுக்கு அந்த நிதியை கொடுத்தா அந்த நிதி ஊழலற்று அந்த உண்மையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது கையில போகும். ஆனா இன்றைக்கு நடக்கிற வேலை எல்லாமே வந்து இந்த ஐரோப்பாவில் இருக்கிற மக்கள்கிட்டையும் இல்ல ஊர்ல அந்த மக்களுக்காக உணவு சேர்க்கிற மக்கள்கிட்டையும் உணவை வாங்கி கொண்டு அதுல தங்களோட எதிர்கால வாக்குகளை பெறுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் வேலை திட்டமும் அங்க நடக்குது. இவை எல்லாம் மனித மரணங்கள்ல இருந்து இந்த வேலைகளை செய்யறத இந்த அரசியல்வாதிகள் முதல் நிறுத்த வேண்டும் என்றுதான் நான் விரும்புறேன் தோழர். இதுல ஒரு குறிப்பிட்ட சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம் என்னென்றால், உங்களுக்கும் எங்களுடைய நேர்காணல்ல வருகின்ற முல்லமதி அவர்களை அறிஞ்சிருப்பார். அவர் தன்னுடைய நேர்காணல்ல கூட அரசாங்கத்தினுடைய இந்த வங்கி கணக்குகளுக்கு தான் மக்கள் நிதியை போட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய $1000 தான் போட்டதாக எங்களுடைய நேர்காணல்ல குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் அது இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அரசாங்கத்தின் ஊடாக செய்கின்ற பொழுது அது மிக கவனமாகவும் பொருட்சேதங்கள் இல்லாமலும் செய்யப்படும், ஒவ்வொரு சதமும் ஒழுங்காக நிர்வகிக்கப்படும் என்ற அந்த மனப்பான்மை வந்து மக்கள்கிட்ட. நாங்களும் தோழர் பத்மநாப அறிவாற்று கழகமாக கழகம் சார்பாக பல உதவி இதுகளை செய்கிறோம். அது எல்லாமே வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற எம்பிபி ஆக்களோடையும் எம்பிபி சார்ந்த ஆக்களோடையும் அதை ஏன் செய்கிறோம்னா அது சரியா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேணும். ஆனா இதை பயன்படுத்தி கொண்டு தங்களோட ஏரியாவில் தங்களுக்கு வாக்களிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குத்தான் இந்த இதுல அந்த கூட்டத்துக்கான வேலைகளும் இங்க நடக்குது. களுவாஞ்சிக்குடி ஏரியா வந்து மிக பெரிய அளவுல பாதிக்கப்படல. அங்க சாணக்கியன் மூடக்கணக்கில் கொண்டே கொடுக்காருன்னா அவரோட தொகுதி அது. அங்க வந்து அமைச்சர் 6 நாள் அங்க போய் நிக்க வெளிக்கிட்டவர் அங்க ஜிஏ சொல்லிட்டார், இங்க பெரிய அளவுல பாதிப்பில்லை, இதை பார்க்கக்கூடிய சூழல் எங்களுக்கு ஏலும், நீங்கள் போதிய அளவுக்கு பணம் தந்திருக்கீங்க, நாங்க அதை பார்க்கிறோம், நீங்கள் பாதிக்கப்பட்ட ஏரியாவுக்கு போங்கன்னா ஒரு 3 நாள் தான் அங்க இருந்தவர் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி சபை அமைச்சர். அந்த நிலைமை தான் மட்டக்களப்புல இன்றைக்கு இருக்கு. மட்டக்களப்பு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படல தோழர். அங்கங்க சில கிராமங்கள்ல வெள்ளங்கள் ஏறி இருக்கு, அந்த வெள்ளங்கள் செய்யப்படுறதும் அதுகளுக்கான உதவிகள் செய்யப்பட வேணுமே என்று பாரிய அளவில் அங்க மக்கள் உயிர்ச்சேதமோ இதோ நடக்கல. அதை மக்களும் சொல்றாங்க, மக்களும் விரும்புறாங்க. உண்மையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்று. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் அதிகமா பாதிக்கப்பட்டு சொன்னா கிண்ணியா, மூதூர், வெறுகள், சம்பூர் அதுதான் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கதான் அந்த கிழக்கு ஆக்கள்ற எல்லா உதவிகளும் இருக்க வேணுமே. ஆனா நான் இப்ப அவதானிச்சது அங்க என்னன்னு சொன்னா தங்களோட வாக்குகளை எதிர்காலத்துல கூட்டுறதுக்காக தங்களுக்கு வாக்காளர்கள் என்று நினைக்கிற ஆக்களுக்கு இந்த உணவு பொதிகள் போடுறது வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதா இருந்தது. இது நிப்பாட்டப்பட வேணும். இது மனமுறந்து உதவி செய்கிற மக்கள் வந்து நேரடியாக அரசு கூடாகவும் அரசு நிர்வாகத்துக்கூடாகவும் இதுகளை செய்வதனூடாக அது உண்மையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரும் என்றுதான் நாங்க நம்புறதோட இந்த மக்கள் அதை தொடர்ச்சியா செய்ய வேணும் என்று. இல்ல, நீங்க சொல்றது ஒரு உண்மையும் இருக்குது. என்னென்றால் வடக்கு கிழக்கு மிக பெருமளவுல பாதிக்கப்படையில உயிர் சேதங்கள் நடக்கல என்றது உண்மைதான். ஆனா அதே சமயம் அங்கேயும் வறுமைப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அது எல்லாரையும் நாங்கள் பொதுப்படையா குறிப்பிடலாது. இப்ப அந்த வறுமைப்பட்ட ஆக்கள் வாழ்ற ஒரு கொட்டில் வெள்ளத்துல கரைஞ்சு போனாலோ தகரங்கள் கலண்டு போனாலோ அவர்களுக்கான அந்த சிறு உதவி வந்து 25,000 ரூபாய். அதை அவர்கள் பெற்றுக்கொள்றதுல எந்த தவறும் இல்லை. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் மூதூரை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல வடக்குல யாழ்ப்பாணத்துல கூட சில பிரதேசங்கள்ல வந்து பாதிப்புகள் நிகழ்ந்திருக்கு. இப்ப என்னென்னால் இந்த 25,000 ரூபாய் என்றது அது ஒரு சிறிய ஒரு உதவிதான் அது. ஆனா அதை வந்து மிக வறுமையில இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்றதை நாங்கள் தடுக்கணும் என்று
என்ற அவசியம் இருக்கா இப்ப? அப்படி ஒண்ணும் இல்ல தோழர். அது அரசு மிக தெளிவா இருந்திருக்கு. உண்மையா பாதிக்கப்பட்ட ஆக்கள் இது செய்யப்படுற ஆக்களுக்கு அந்த நிதி அவங்களோட அக்கவுண்டுக்கே தான் போக போகுது. முதல் மாதிரி அந்த கூப்பிட்டு குடுக்குற அதெல்லாம் இல்ல. அவங்களோட அக்கவுண்ட் நம்பர் வேணும். அவங்களோட அக்கவுண்ட் நம்பருக்கு தான் போகும். பாதிக்கப்பட்ட ஆக்கள் அது தங்களோட கேமரா படங்கள் ஊடாகவோ இல்ல இதுகள் ஊடாகவோ அதை நிரூபிக்கிற போது அந்த பணம் கிடைக்கும். இவங்க எந்த விஷயங்கள் பேசினாலும் அரசு அதுல மிக தெளிவாக இருக்குது. அரசு வந்து இதுக்கான நியாயமான வேலையை சிவில் சமூகத்துக்குள்ள அது செய்து வச்சிருக்கு. அதை நாங்க இப்ப இது முடிய நாங்கள் அதை பத்தி கதைப்போம் தோழர். அந்த மண் சம்பந்தமான ஏனென்றால் இந்த வடக்கு கிழக்கு பாதிக்கப்படையில் அது உயிரிழப்பு அளவுக்கு அது பாதிக்கப்படையில் என்ற உண்மை இருக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனா அதே சமயம் அதுல குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட சில ஆட்களுக்கு சும்மா மழை பெய்தாலே வெள்ளம் வந்துடும் வீட்டுக்குள்ள. அப்ப அவன் வீடுகள்ல வந்து நீங்கள் புனரமைக்கிறதுக்கு மற்றது கிணறு தண்ணி பாவிக்கலாது. இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட இன்னொரு விஷயம் அந்த கிணறுகளுக்குள்ள கழிவு எல்லாம் போயிட்டு. அப்ப அந்த கிணறுகள் இறைக்கப்பட வேணும், மீள இறைக்கப்பட வேணும். அதுக்கு குளோரின் வாங்கி குளோரின் போடணும். அப்ப இதெல்லாம் ஒரு செலவு இருக்குது. அது ஆக வறிய மக்களுக்கு அதெல்லாம் இயலாது. இது வந்து மன்னார் மாவட்டத்துல மிக மோசமா இருக்கு. மன்னார் மாவட்டம் முழுசா அது பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல எல்லாம் வந்து நான் அரசு வந்து கவனமா இருக்கு. இந்த எம்பிமாரோ வேற ஆக்களோ சொல்றத அரசு அது கேட்க போறல. அரசு அதிகாரிகளும் விதானைகளூடாக அவங்களும் அது செய்யாட்டி சாதாரண மக்கள் தங்களோட வீட்டு பாதிப்பு படங்களை காட்டினாலே அந்த உதவி அவங்களுக்கு வழங்கப்படணும் என்ற நிலைமைக்கு தான் அரசு இருக்குது. பொருளாதார ரீதியாக பிற்பட்ட குடும்பங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. யாழ்ப்பாணத்திலேயும் இருக்குது. எல்லா குடும்பங்களுக்கும் வெளிநாட்டு உதவி கிடைக்கிற நிலைமையில இல்ல. சில குடும்பங்கள் இன்னும் இருக்குது. ஒரு 7% அரசாங்க அதிபர் குறிப்பிட்டு இருக்கிறார், இவர்களுக்கு உதவி கிடைக்கணும் அந்த 25,000. இப்ப என்னண்டா நாங்க இந்த 25,000க்கு நீங்கள் அவருக்கு கொடுக்க தேவையில்லை, நீங்க அங்கே அனுப்புங்கோண்டு அந்த சொல்லுறவைக்கு என்ன அரசியல் இருக்குது? ஏனென்றால் இப்ப அந்த குடும்பங்கள் வந்து ஓகே எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் அங்க கொடுங்கோன்னு சொல்றது வேற. ஒரு கிராம சேவகர் கூட சொல்லலாம் என்றால் அவருக்கு தெரியும் தன்னுடைய கிராமத்துக்குள்ள எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும், அவ்வளவு பேர் பாதிக்கப்படையில்லை என்று. ஆனால் ஒரு பொதுவா பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரோ அல்லது இந்த சமூக வலைத்தளங்கள்ல வாரவையோ அங்கே கொடுக்க தேவையில்லை, நீங்கள் கொண்டே இப்ப மலையக மக்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று இங்க யாரும் சொல்ல போறே இல்லை. ஆனா நீங்க கொடுக்கணும் என்று சொல்றது, இப்ப நீங்க சந்திரசேகரன் கட்டக்காச்சட்டியோட வாரதையே உங்களால பொறுத்து கொள்ள இல்லாமல் இருக்கு. ஒரு மலைய தமிழரான சந்திரசேகரன் கட்டக்காச்சட்டியோட தொப்பி போட்டுக்கொண்டு வெளியில வர்றதையே அந்த மனுஷன் மழைக்குள்ளேயும் வெள்ளத்துக்குள்ளேயும் நிக்குது. ஆனால் அவர் போடுற காச்சட்டியே உங்களால பொறுத்து கொள்ள இல்லாம இருக்கு. நீங்கள் மலையக மக்களுக்கு காசு அனுப்புங்க சொல்றதுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த அரசியல் வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் இல்ல தோழர். அது உண்மையா வந்து இப்படி சொன்ன ஆக்களுக்கு எதிரா மக்கள் வந்து இன்னொரு சைட்டாலையும் வந்து இந்த பொது தளங்கள்ல வந்து படு மோசமாக எழுதுறாங்க. இவங்கள் எல்லாம் மனிதத்துக்கே சம்பந்தப்பட்ட இல்லதா? ஏன்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அந்த 27ஆம் தேதிக்கு 9ஆம் தேதியில இருந்து துவங்கின அந்த 2-3 நாளைக்குள்ள பாராளுமன்றத்திலையும் வெளியேயும் பேசின பேச்சு மக்களுக்கு வந்து மிக வெறுப்பை ஏற்படுத்தின உடனே அத எல்லா பக்கத்தாலையும் மறைஞ்சோடனே இவங்க சார்ந்த இந்த ஊடகங்களும் தான் இந்த விஷயத்த மலையத்துக்கு எல்லாத்தையும் அனுப்புங்க சொல்ற ஆக்களும் இவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு வக்காலத்து வாங்கின இந்த சமூக ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள்ல எழுத்துக்கள் வாரது. அது மலைய மக்களோட விருப்பில இருந்து வாரதில்லை. உண்மையா அது வாரண்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இது எல்லாத்தையும் வந்து அரச நிதிக்கு கொடுங்க, அரசு அதை பார்க்குமெண்டு. இவங்க தீர்மானிக்க கூடாதானே? இவங்க உண்மையா அந்த மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தா, நாட்டு மக்கள் மேல நான் இருந்தா, இது இன்றைக்கு ஊழலற்ற ஒரு அரசு வந்திருக்கின்றது எல்லாருக்கும் தெரியுது. எல்லா வகையிலையும் அது சரியா போகுதுண்டு. அப்ப இவங்க என்ன சொல்லிருக்க வேண்டுமெண்டா, இந்த நிதிகள் சேகரிக்கிற பணங்கள் எல்லாமே தனிநபர்களாக இது கையாளப்படாம அரசு சார்பாகவும் அரச நிர்வாக சார்பாகவும் இது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்கன்னா அது நியாயமா இருக்கும். ஆனா இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு இழிவுத்தனமான சொல்லாடல், மக்கள்கிட்ட இருந்து வந்த சொல்லாடலுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ற வேலையா தான் இந்த வேலை நடக்குது. இதை எழுதுற சமூக ஊடகங்களும் அவங்க டாக்கள் தான். அது அவங்க டாக்கள் தான். அவங்களுக்காக வாக்கு சேகரிச்ச ஆக்களும் அவங்களுக்காக வக்காலத்து வாங்கின ஆக்களும் தான் உண்மையா அதை சொல்ற ஆக்களா தான் நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் ஒண்ணு நடக்க வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து அல்லது இந்த சமூக வலைத்தளங்கள்ல பதிவுகளை இடுறவர்கள் வந்து அரைகுறையாக தகவல்களை பெற்றுவிட்டு எல்லா விஷயத்துக்கும் தீர்வு வைக்கிறவர்களாக அத வலைத்தளங்கள்ல எழுதுகிறார்கள். இந்த வலைத்தள தகவல்களை வச்சுக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல போய் புலம்புறார்கள்.
இது இன்றைக்கு நடக்கல தானே. இப்ப நீண்ட காலமா இந்த எல்லா இதுகளும் வந்து இப்படி அறகுறையாக செய்து போன விஷயங்களா தான் நாம பார்த்திருக்கோம். அப்ப அதால இந்த பாராளுமன்றம் இன்றைக்கு இருக்க பாராளுமன்ற மக்களுக்கும் நேரடி மக்களுக்குமான நெருக்கமான உறவுமையா இல்ல தோழர். ஒருவர் கூட இல்ல அது. அதாவது நாங்களே குறிப்பாக இந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்களுக்குமான உறவுன்றது பெருசா இல்ல. பெருசா இல்லையா? அவங்க ஏஜென்ட்களை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு ஏஜென்ட்களை வச்சுக்காங்க. அந்த ஏஜென்ட்கள் தான் அவங்களுக்காக வேலை செய்யற ஆட்களா இருக்காங்க. அப்ப அந்த ஏஜென்ட்களோட இருக்கிற ஒரு சில இந்த சமூக ஊடகங்கள் தான் இந்த விஷயங்களை சொல்ற ஆட்களாகவும் இருக்கிறதால அதைத்தான் இவங்க நெருக்கமாக பார்க்கிற ஆட்களாகவும் இருக்காங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப அதையே அவங்க ஒப்பிக்கிறாங்க. போய் பாராளுமன்றத்திலேயோ இல்ல பொது இடத்திலேயோ அவங்க ஒப்பிக்கிற விஷயம் வந்து இவங்களோட ஏஜென்ட்கள் தான். அதுமே ஏஜென்ட்களா தான் நம்ம பார்க்கணும். இவங்க நேரடியா மக்களோட இவங்களுக்கான எந்த உரையாடலும் இல்லை. நீங்க பாருங்க, இந்த அரிசி கொடுக்கக்குள்ளே சாணக்கியம் சொல்லுதானே, எனக்கு அங்க இங்கெல்லாம் வேலை இருக்குது, நான் இவரை சொல்லி போறேன், இவர் உங்களுக்கு தருவார், நான் பாரம் போயிட்டேன். ரைட்டா? அப்ப என்னன்னா அந்த மக்களோட அவங்க உண்மையா இல்லை. அவங்க பல இடங்கள்லயும் ஏஜென்ட்களை வச்சுக்காங்க. அந்த ஏஜென்ட் சிஸ்டமும் அந்த ஏஜென்ட்டுக்குள்ள இருந்து வர கருத்தியலும் தான் இவங்களை பேசையும் வைக்குது வெளிப்பக்கத்துல. நான் அதைத்தான் நான் அவதானிச்சேன். நான் இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, பொத்துவில்ல இருந்து மட்டக்களப்பு வரைக்கும் நாங்க பைக்ல போய் எல்லா மக்களையும் செஞ்சு நாங்க இன்னொரு தோழர்களை சந்திச்ச நிகழ்வு ஒன்று செய்து நாங்க நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அப்ப அங்க இருந்து நாங்க கண்டது என்னன்னு சொன்னா, இவங்களுக்கும் மக்களுக்கும் நெருக்கமான உறவு இல்லை. அவங்க ஒரு இதுலயும் வந்து ஏஜென்ட்கள் கொஞ்சம் பேரை வச்சுக்காங்க. அந்த ஏஜென்ட்கள கருத்தியல் தான் இவங்களோட கருத்தியலாகவும் வெளியே வருது தோழர். இப்ப நாங்கள் இந்த வெள்ளத்துக்கு முதல் நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தோம். மன்னார்ல காற்றாலைக்கு எதிராக, அதாவது இயற்கை மின்சாரம், அதாவது என்ன சஸ்டைனபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அழிந்து போகாத வளங்கள்ல இருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறது தான் இன்றைக்கு உலகம் பூராவுமே பின்பற்றப்படுற ஒரு விஷயம். அதுல வந்து இந்த காற்றாலை மின்சாரமும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த காற்றாலை மின்சாரத்தை தயாரிக்கின்ற பொழுது இலங்கை அரசுக்கு வந்து நிறைய லாபமும் வருகிறது. அதாவது அந்த மின்சாரத்தை தயாரிக்கிறது, அதுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது மன்னார்ல, அதை நிறுத்துறதுக்கு. சரி, அது முடிஞ்சது என்று பார்த்தால் அந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சு போச்சு. அது ஒரு வகையில் அது தோல்வியும் அடைஞ்சு போச்சு. இப்ப பார்த்தால் யாழ்ப்பாணத்துல வந்து அரசாங்கம் ஒரு உள்ளக விளையாட்டரங்கு ஒன்றை, சர்வதேச விளையாட்டரங்கு ஒன்றை கட்டுறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தது. தோழர் அனுரா வந்திருந்த பொழுது அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு அதுக்கு நிதியும் ஒதுக்கப்பட்டது. அண்மையில வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து என்று சொல்லி அதுல அந்த விளையாட்டரங்கு வாரதுக்கு தடை எடுத்திருக்கிறார் தமிழரசு கட்சி. இது நீங்க என்னன்னு பாக்குறீங்க? இதை இவங்களை பத்தி நாம பேசுறதே இன்னைக்கு சிரிப்பு அது உண்மைதான், அதை ஒத்துக்கொள்றேன். இவர்கள் வந்து துரதிருஷ்டவசமாக இவர்கள் தானே இன்றைக்கு மக்களுடைய பிரதிநிதிகளாக, வடக்கினுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். இப்ப இது என்னண்டா தோழர், நீங்க இப்ப இதுக்கு முதல் நீங்க ஒரு வருடம் 2 வருடம் முன்னுக்கு போய் பாத்தீங்கன்னா, சைனா எம்பசிடர் போய் அந்த தீவை பார்த்ததாமண்டு அதை சைனா ஏதோ எடுக்க போகுது, இந்தியாவுக்கு வந்து இதுக்கு வரணும்னு கதைச்ச ஆக்கள். இன்னைக்கு அந்த தீவு பகுதியில வந்து ஒரு விளையாட்டரங்கு வருதுன்னா அந்த விளையாட்டரங்க ஒட்டி ஒரு பொருளாதார கட்டமைப்பு வரும், ஒரு வருமானம் வரும். அந்த மாகாணத்துக்கோ மாகாண சபைக்கோ மாநகரத்துக்கோ அது வரப்போகுது. பிரதேச சபைக்கோ ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிறது ஊடாகவோ இல்ல ஒரு மெச்சுகள் நடக்கக்கூடிய அது ஒரு பசுமையான இடமா இது போகும். இந்த விடயங்கள் ஒன்றும் இல்லாம இவங்கள் வந்து எதிர்காலத்துல இதெல்லாம் இவங்களுக்கு அங்க சூழல் மாசடையும். இவர் எந்த ஆய்வுல இருந்து அதை சொல்றாருன்னு நம்ம யோசிக்கத்தானே வேணும். யார் சொல்லுதண்டா இவர் எங்க ஆய்வு எடுத்தவர்? சில வேளை அது போட்டா பண்ணப்பாலம் இன்னொரு ரோட்டும் போட வேண்டிய தேவைதான் அரசுக்கு வரும். பண்ணப்பாலத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒரு லைனான ரோட் வந்து பண்ணப்பாலத்துல இன்னொரு லைன் ரோட்டை போட வேண்டிய தேவை வரும். அது ஒரு பாப்புலரான இடமா போக்குள்ள. அப்ப அது வந்து இன்னும் நல்லதுதான் அது. அப்ப இந்த ஒரு ஆய்வும் இல்லாம தங்கட ஏதாவது அரசியல் பேச வேணும், மக்களை குழப்ப வேணும்ன்றதுக்காக இதுகள் சொல்றதாங்க. அங்க தீவுக்குள்ள மாசு அடைகிறதுக்கு பெரிய அளவுல மக்களும் இல்லை. எதிர்காலத்துல நியாயமான மக்கள் அங்க இல்லை. எதிர்காலத்துல அது அங்க வாரத்தால அதுல வார வருமானங்கள் இது உண்மையா யாழ்ப்பாணத்துக்கு மிக இது. யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்க வேணான்னு சொன்ன ஆள் வந்து தண்ணியை கொண்டு நல்ல ஒரு உதாரணம் என்னென்றால், இப்ப நீங்க சொல்றது வந்து பண்ணப்பாலத்துக்கிட்ட வரப்போது சர்வதேச விளையாட்டு மைதானம் உண்டு. இது வந்து உள்ளக விளையாட்டு மைதானம் யாழ்ப்பாண நகருக்குள்ளேயே வைக்க போறாங்க. அதுக்கு எதிராகத்தான் இப்ப தடை எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி யாழ்ப்பாணம் மத்திய கழிவகற்றல் இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, யாழ்ப்பாணத்துக்கு இரண்டமடுவில இருந்து தண்ணி கொண்டு வரதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி, இது புலிகள் காலத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்.
இது எல்லாம் சிதறன் எதிர்த்து அதை இல்லாமலே போய் அந்த அந்த ஒதுக்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தே இல்லாம போயிடுச்சு. இப்ப ஒரு விளையாட்டரங்கம் வாரத்துக்கு எதிராக அதுவும் யாழ்ப்பாண மாநகர சபை தமிழரசு கட்சியின் கட்டுப்பாட்டுல தான் இப்ப இருக்கு. அதுல ஒரு விளையாட்டரங்கம் வந்தால் அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அங்க சர்வதேச சுற்றுலா பயணிகள் எல்லாம் வாரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அந்த வருமானம் எல்லாத்தையும் இல்லாம இவர்கள் உண்மையிலேயே தமிழ் மக்கள் இப்ப விளையாட்டு அரங்கத்தை யாழ் மாநகர சபை ஒரு நெருக்கமான இடம். அதை நீங்கள் கொண்டே மாங்குளத்துல வையுங்கோன்னு சொல்றது வேற. மாங்குளத்துல வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் மாங்குளத்துல அமைக்க வேண்டிய வடமாகாணத்தினுடைய மாகாண செயலகத்தையே யாழ்ப்பாணத்துக்குள்ள கொண்டுட்டீங்க கைதடியில. உண்மையிலேயே நீங்கள் அங்கதான் வச்சிருக்க வேண்டும். ஆனா இதே எல்லாத்தையும் எதிர்க்கிறது என்ற இந்த மனோநிலை இருக்குத்தானே, இது கொஞ்சம் சிக்கலானதாக இருக்குது. ஏன்னா மக்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த நன்மையையும் இவர்கள் இது சொல்லுவாங்களே இல்ல, ஏன்னா சாமி வரம் கொடுத்தாலும் நந்தி விடாது. இவங்கள அரசியலுக்கான அஸ்தமனத்துக்கான பேச்சுக்களும் உரையாடல்களும் போற மாதிரி தான் எனக்கு தெரியும். கடந்த காலத்துல நான் சில அரசியல்வாதிகளோ உங்களுக்கு ஒப்பிட்டு சொன்னேன், நான் இவங்களோட அரசியல் அஸ்தமனம் ஆக போகுதுண்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிற தமிழரசு கட்சியா இருந்தாலும் சரி, தமிழ் கட்சிகள் இருந்தாலும் சரி, இப்படி இது பேசுற ஆக்கள்ற அரசியல் கிட்டத்தட்ட அஸ்தமனத்துக்கு போற ஒரு போக்கொண்ட நாங்க பார்க்கலாம். உண்மையா நான் இன்னொன்று கைகொண்டு நீங்க அதை கேட்கல. இந்த அனர்த்தம் வரலண்டா தோழர், அங்க ஒரு பாரிய பிரச்சனை உருவாயிருக்கும் தோழர், உண்மையாவே உருவாயிருக்கும் வடக்கு கிழக்குல. இல்ல குறிப்பா நான் நினைக்கிறேன் அந்த திருவோணமலையில உள்ள புத்தர் சிலை விவகாரமும் அதை இவர்கள் அரசியலாக்கின முறையும், மற்றது இந்த நீங்களும் ஒரு குறிப்பிட்டு இருந்தீர்கள் இந்த தொல்பொருள் ஆய்வு திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி, இந்த பின்னணியும் இருக்கா சொல்லுங்க. நீங்கள் இப்ப நேரடியாக அங்கெல்லாம் போய் வந்தவர் சொல்லுங்க. இப்ப உண்மையா தோழர், அந்த எதிர்கட்சிகள் கொண்டு வந்த 21ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி நிரலுக்கும் ரிங்கோவில் அந்த புத்தர் சில வச்ச நிகழ்ச்சி நிரலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. நெருக்கமான தொடர்பு இருக்கு. இதை வச்சு கொண்டு தமிழ் அரசியல்வாதிகள், பிற்போக்கு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இதை ஒரு பிரமாண்டமான பிரச்சனையா கொண்டு போறதுக்கான முயற்சியைத்தான் செய்தது. இந்த அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறது. அந்த அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சி நிரல் நடந்தது. அது மெல்ல மெல்ல உருவெடுத்து வரக்குள்ள இந்த அனர்த்தமும் மழையும் அதை நிப்பாட்டிருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் இந்த யுத்தத்துக்காக போய் நின்று சாதாரண பிள்ளைகளா செத்து போன ஆக்களை நீங்க கொண்டாடும் கொண்டு அது ஒரு உரிமையை கொடுக்குது அந்த மக்களுக்கு. அந்த இடத்துல போய் அது எங்க இருக்கேன்டா, இப்ப நான் மற்ற ஏரியாக்களுக்கு நான் பார்க்கல, மட்டக்களப்பை நான் பார்த்தேன்னா அது படுவாங்கரையில மாவடி முன்மாரிலையும் தரவையிலையும் தாண்டியடியிலையும் தான் இருக்குது. இப்ப அங்க அதை வெளியாக்கி இப்ப இங்க நொர்மந்தி இருக்கிற மாதிரி 4 பூமரத்தை வச்சு அதுகளை அதை பராமரிக்கிற போக்க நிப்பாட்டி போட்டு அங்க இது இருக்குது. அதுக்கு முன்னால இந்த உலகத்தில் இருக்கிற முழு பிளாஸ்டிக் இதையும் வாங்கிட்டு போய், மஞ்சள் சிவப்பு பிளாஸ்டிக்கையும் வாங்கி போய் இந்த ரோட்டெல்லாம் கட்டி, மட்டக்களப்பு மாநகர கோபுரங்கள் அதுகள் ரோட்டெல்லாம் கட்டி அதை ஒரு சீரழிச்சு போலீஸுக்கும் கட்டக்கூடாத இடங்கள்ல கட்டினா போலீஸ் தடை செய்ய போகும். தடை செய்ய போனா ஒரு மோதல் வரும். இந்த மோதலை வச்சு கொண்டு அரசியல் நிகழ்வு ஒன்று நடக்கிறதுக்கான முயற்சி அங்க நடந்தது. என்ன மட்டக்களப்பு மாவட்ட டவுனுக்கு இருக்கிற முழு ரவுண்ட் அபவுட்லையும் சிவப்பு மஞ்சள் கொட்டி பறக்குது. அப்ப செத்து போன மனிதர்கள் எங்கே அடக்கம் செய்திருக்காங்க. அங்க செத்து போன தாய் தப்பன் அங்க உண்டு அன்றாட வாழ்வுக்கே கஷ்டப்படுது. ஆனா உண்மையா அவங்க என்ன செய்திருக்கணும்டா, அரசு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிருக்கு. அதை ஒரு உண்மையா மரணிச்சு போன ஆக்களை வணங்குறது ஒரு நம்மட தேவாலயங்கள் தான். அது மரணித்த மனிதர்கள் தான். அது விடுதலை புலிகள்ல இருந்து அந்த தலைமைக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டோம்ன்றது வேற விஷயம். ஆனா அங்க சாதாரண மரணித்த மனிதர்கள் அது தேவாலயங்கள் தான். அது அப்ப அதை ஒரு சுத்தமா செய்து அதை வெளியாக்கி அதுக்கு ஒரு 4 பூமரத்தை நாட்டி அதை ஒரு புனித தலமாக்கி 4 பேர் போய் வர இடம் ஆக்கிறத விட்டு போட்டு அதுக்காக செய்த ஆரவாரம் தோழர், நான் நினைச்சேன் அங்க இருக்கிற இளைஞர்களுக்கும் போலீஸுக்கும் அடிபாடு தான் நடக்க போகுது. அடிபாட்டு போற அளவு தான் அது நடந்தது. ஆனா இந்த அனர்த்தம் அதையும் நிப்பாட்டி விட்டுச்சு. இந்த அனர்த்தம் உண்மையா அதையும் அவங்க அந்த செயல்பாடை நிப்பாட்டுனதான் இந்த அனர்த்தம். என்ன இப்ப இது எல்லாமே இந்த அனர்த்தத்திலையும் சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. இல்லாட்டி நியாயமான ஆக்கள் மட்டக்களப்புல கைது செய்யப்பட்டிருப்பாங்க. மட்டக்களப்பு ஊரணி சந்தியில பெரிய அளவுல மஞ்சள் கொடி சோத்த கொடி கட்டுறாங்க. எவ்வளவு எல்லாம் செலவழிச்சு கட்டுறது. இந்த கஜேந்திரம் இந்த கொடி கட்டுறவர்கள் என்றைக்காவது இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்டு கால்கை இழந்து படுக்கை புண்ணிலை இருக்கிறவர்கள், அல்லது அவர் இந்த தாதேப்பன் பிள்ளைகள் எல்லாம் இழந்த பிறகு தன்னந்தனியா இருக்கிற தாய் தேப்பனுக்கு போய் ஒரு நாளைக்கு உதவி செய்து,
அல்லது இவர்களை ஒரு நாளைக்கு மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு போனவர்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்களா? அது ஒரு ஒன்றுமே இல்ல. அரசியலுக்காக மக்களை உலுப்பேத்தி இன்னொரு அரசுக்கு எதிராக ஒரு இனவாதத்தை தூண்டுற போக்கு தான் இவர்கள் வந்து அந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்ட யாருக்கும் எந்த உதவியும் செய்யற மாதிரி தெரியல. எங்க செய்தா அந்த மக்களே சொல்லணும். நான் இப்ப விடுதலை புலிகள்ல இருந்து புனர்வாழ்வு பெற்ற ஒரு 15-20 பொடியங்களை நாங்க சந்திச்சு காய்ச்சது. நாங்கள் முதல்வர் தான், நாங்களும் நீங்களும் செய்த பேட்டியில அரசு இவங்களுக்கான இதை செய்ய வேண்டும் என்று சொன்னதை கேட்டிருக்காங்களா அவங்க இப்படி நான் வந்து நிக்கிறேன் கேள்விப்பட்டு அவங்க வந்தவங்க நீங்க இது இன்னும் அழுத்தம் கொடுக்கணும், நாங்கள் இவங்க யாரையும் நம்பல, நாங்கள் இந்த அரசைத்தான் நம்புறோம், இந்த அரசு எங்களுக்கான உதவியை செய்ய வேண்டும் என்று எம்பிபி ஆக்களோடையும் சந்திக்க வச்சு அது அவங்களோடையும் கதைக்க வச்சது ஆக்களை. என்னண்டா இப்ப இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல விடுதலை புலிகள் என்று கோஷம் போடுறவர்கள் அல்லது அவர்கள்ட்ட இருந்து சேர்க்கப்படுற நிதி இது ஒன்றும் வந்து இந்த உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு போய் சேர்ந்த மாதிரி அறியலையா நீங்க? அங்கங்க தனிப்பட்ட மனிதர்களாக சிலர் வந்து அதை செய்யறாங்க தோழர், சில ஆக்கள் செய்யறாங்க. ஆனா இப்ப புலம்பெயர்ந்த புலிகள நிதிகளை கையாளுற பெரும் கோடீஸ்வரர்கள் போன்ற ஆக்கள் நினைச்சா ஒரு மாசம் காணும் அங்க இருக்கிற போராளிகள் எல்லாருக்கும் இது செய்யறதுக்கு. இன்னைக்கு ஐரோப்பாவில் மாவீரர்கள் இவங்க செய்யற செலவுகளும் கூத்தடிக்கிறதும் 1,00,000 யூரோ, 1,00,000 டாலர்ஸ், 1,00,000 பவுண்ட்ஸ் என்ற அளவுலாம் இவங்க செய்யறாங்க. உண்மையா அது வந்து இங்கே தேவையில்லை. உண்மையா இங்க அந்த உணர்வு ரீதியா ஒரு நிகழ்ச்சியை செய்துட்டு போகலாம். ஆனா இவங்க செய்யற இந்த செலவுகள் எல்லாம் வந்து அங்க உண்மையா அந்த மக்கள் வந்து கையேந்தி உண்மையா வந்து இன்றைக்கு எம்பிபி அரசுக்கு பின்னால போற நிலைமை தான் உண்மையா அவங்கள்ட்ட இருக்குது. அதை கொஞ்சம் பேர் வேணுமெண்டா பணத்தை வச்சுக்கொண்டு இந்த வேலைகளை செய்யறாங்க. அது எதிர்காலத்துல தொடர்ச்சியா அதால் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களோட வாழ்வு பற்றி இதை பற்றி எம்பிபி அரசு வந்து மிக தெளிவாக அந்த விஷயங்களை செய்து கொண்டு வரத்தால நான் எதிர்காலம் தமிழ் மக்கள் அரசியல் இந்த கட்சிகள அரசியல் அஸ்தமனத்துக்கு போறதுக்கான முழு சந்தர்ப்பம் இருக்குன்னு நான் நம்புறேன். இல்ல என்னடா தனிப்பட்ட முறையில நீங்களும் செய்கிறீங்க, நாங்களும் சில லட்சங்களை இந்த பாதிக்கப்பட்ட யுத்தத்தால பாதிக்கப்பட்டு கைகால் இழந்தவர்கள் அல்லது பலருக்கு செய்யக்கூடியதாக இருந்திருக்கு. ஆனால் உண்மையிலேயே இந்த புலிகளை போட்டி பாராட்டுகின்றவர்கள் இந்த விஷயங்களையும் செய்யலையோண்டு போடணும். 16 வருஷமாக அவர்கள் அதே நிலைமையில இருக்கிறார்கள் என்றால், ஆனா இவ்வளவு புலிய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. இது இவர்கள் சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. எந்த சம்பந்தமும் இல்லாம தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த அனர்த்தத்தோட ஐரோப்பாவில் இருக்கிற இளம் தலைமுறையும் ஆக்களும் வந்து கொஞ்சம் சிந்திச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த அனர்த்தத்துக்குள்ள செய்யப்படுற உதவிகள்லாம் நேரடியா அரசுக்கு போறதா தான் எனக்கு தெரியுது. இப்ப நான் இங்க வந்து 2-3 நாளைக்குள்ள இளம் தலைமுறை நியாயமான இந்த விடுதலை புலிகள கட்டமைப்பில் இருந்த புள்ளிகளே 1000 யூரோ 2000 யூரோ அரசு நிதிக்கு அனுப்புனதாக நான் அறிகிறேன். எனக்கு தெரிஞ்ச புள்ளிகளே அனுப்பிட்டு சொல்லிச்சு நாங்க அவங்களுக்கு தான் அனுப்ப போறோம், இவங்களை ஒன்றுக்கும் அனுப்பி ஒன்றும் சரி வராதுன்ற மனநிலையில அவங்க பேசுறதையும் நாங்க கேட்டிருக்கேன். இப்ப என் போன்ற உங்கள் போன்றவர்களுக்கு என்பிபி மீது சில விமர்சனங்கள் இருக்குது. ஆனா அந்த விமர்சனங்களை கூட இப்ப கதைக்க இயலாத அளவுக்கு தமிழ் தேசியம் வந்து இன்னும் மிக கீழ்த்தரமான நிலைமைக்கு இறங்குறதால என்பிபியை விமர்சிக்க இயலாத ஒரு நிலையொன்று வந்துடுதோன்னு எம்பிபியை ஆதரிக்கிறேன் தோழர். இப்ப நாங்க இந்த போன முறை நான் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடத்தினான். ஃபுட்பால் மேட்ச்ல உண்மையா அன்னைக்கு மாநகரத்துல இருக்க மேயரை தான் நாங்க கூப்பிட்டோம். நாங்க ஏன் கூப்பிட்டோம், அவர் மேயர், அங்க மேயர், அவர் எந்த கட்சி என்று நாங்க பார்க்கல, பிறகு கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டோம். நாங்க அது ஒரு அரசியல் நாகரிகமே தெரியாத ஒரு சமூகமா இந்த சமூகத்தை வளர்த்து வச்சிருக்காங்க தோழர். ஒரு அரசியல் நாகரிகம் அது எம்பிபியில் இருக்கிற ஆக்களுக்கும் அது உண்மையா விளங்குது இல்லை. பிரசிடென்ட் அனுரா தோழர் இருக்கிறார், அவர் பாராளுமன்றத்துக்கு போனா சபாநாயகர் கதிரையில போய் குந்தையிலாதானே பாராளுமன்ற இருக்கிற அதே வரிசையில இருந்து கொண்டு கௌரவ சபாநாயகர் என்று தான் பேச வேணும், என்ன அதிகாரம் இருந்தாலும் மாற்ற. அப்படி இந்த அரசியல் நாகரிகமே உண்மையா எம்பிபிக்குள்ள இருக்கிற ஆக்களுக்கு அது தெரியாமத்தான் இருக்கிறது தான் நான் என்ற பார்வை. எங்களுக்கு எம்பிபி மேல விமர்சனங்கள் இருக்கு, விமர்சனங்கள் இல்லாமல் அதை நாங்க நெருக்கமான உறவுகளோடு அதை நாங்க அவங்களுக்கும் வைக்கிறோம், அவங்களும் எங்களுக்கு வைக்கிறாங்க. அதை தொடர்ச்சியா நாங்க அதை அடுத்த கட்டத்துக்கு இப்படி இனவாதம் இல்லாத ஒரு இதா போக வேணும் என்று. மற்றது எங்களை போல ஆக்கள் கிழக்கு மாகாண போல என்போண்டாக்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. என்னன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற மாகாணங்களுக்குள்ளே தோழர் ஒரு முற்போக்கான மாகாணம் என்று நாம பார்க்க வேண்டிய மாகாணம் கிழக்கு மாகாணம். ஏனென்றால் அது 3 சமூகமும் ஒன்று நெருக்கமான உறவோடு இருக்குது, ஒரே வீதாசாரத்திலையும் இருக்குது. அப்ப அங்கதான் இந்த எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்குற சூழலையும் இந்த இதுகள் செய்ய பார்க்கும். அப்ப நாங்கள் அங்க 3 இன மக்களோடையும் எப்படி நெருக்கத்தை கொண்டு வரதும் அவங்களோட எப்படி உரையாடல்களை செய்வதும் அந்த உரையாடல்கள் ஊடாக எதிர்காலத்துல ஒரு மாற்று
சிந்தனை அந்த மக்களுக்கு வர வேணும். இன்றைக்கு என்னதான் தமிழரசு கட்சி முஸ்லீம் காங்கிரஸோட கதைக்கு தண்டு போட்டு தமிழரசு கட்சி இருக்கிற ஆக்கள்ல முற்போக்கண்டு சொல்ற ஒரு போக்கும் சில ஆக்கள்கிட்ட இருக்குது. ஆனா அது தேர்தல் நேரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அது சோனி என்றே சொல்லும், இது அது வந்து பி தமிழண்டே சொல்லும். ரெண்டும் மாறி மாறி இப்படியே சொல்ற மனநிலை தான் நாங்க இருக்கிறோம். அப்ப அத வந்து நாங்கள் அந்த நேரடி மக்களோட உரையாடுறத்தினூடாகவும் நேரடி சாதாரண அமைப்புகளோட உரையாடுறதுக்கு ஊடாகவும் அதை செய்வோம். நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். சில ஒன்று ரெண்டு நிகழ்வுகள் நடந்து காத்தாங்குடி ஆக்களோட ஏறாவூர் ஆக்களோட நாங்க செய்யறோம். அதை சொல்லுங்க. இந்த தொல்பொருள் விஷயம் வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக கிழக்கு மாநிலத்துல இருக்குது. இது சம்பந்தமாக திருவோணமலையில நடந்த அந்த புத்தர் சிலை விவகாரம் கூட இந்த தொல்பொருளோட சம்பந்தப்பட்டது. ஆனால் அந்த இடம், அந்த குறிப்பிட்ட நிலம் வந்து தமிழ் மக்களுக்கு சொந்தம் இல்லாத நிலம். அது வந்து அரசாங்கத்துடைய காணி கூட இல்லை. அது சிங்கள பள்ளிக்கூடத்துக்கு வழங்கப்பட்ட காணி. அதுல அவர்கள் புத்தட்ட சிலையை வச்சா என்ன, புத்தட்ட அம்மாண்ட சிலையை வச்சாலும் ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு தமிழ் அரசியல் தலைமைகள் ஏன் அதுக்கு கொந்தளிச்சார்கள் எனக்கு விளங்கல. உண்மையா வந்ததோட இப்ப தோல் பொருள்ன்றது என்ன சாமான்? ஒரு மனிதன் வாழ்ந்ததுக்கான கலை கலாச்சாரங்களை தோண்டி கண்டுபிடிக்கிற சாமான் தானே. அவன் வணங்கின இது அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இலங்கட வரலாற்றுல 77ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய இனவாத சக்திகளும் இனவாத கட்டமைப்புகளும் தான் இந்த தோல்பொருள் இதுக்குள்ள இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆக்கள். அதுல அரசுக்கும் அதுக்கு தெளிவா இருக்காங்க, அரசும் தெளிவா இருக்கு, அது அப்படித்தான் இருக்கண்டு. அதே மாதிரி இந்த புத்த பிக்குகளும் ஒரு இனவாத கட்டமைப்புல உள்ள பித்தோபிக்குகளும் அங்க இருக்காங்க. இது ரெண்டையும் அரசால இன்றைக்கு கையாள முடியாதது ஒன்று இருக்கிறதான் நான் அவதானிச்சேன். எனக்கு தெரியும் எந்த அவதானிப்புல. ஆனா இப்ப இன்னைக்கு மட்டக்களப்புல அதையும் கொக்கட்டிச்சோலை, வெள்ளாவளி, இந்த தாந்தாமலை பகுதிகளில் வந்து இப்ப போட்டை நாட்டினதும் அதுக்கு ஆக்கள் கை செய்யப்பட்ட விஷயத்திலையும் நாங்க இன்னொரு பார்வை நான் பிரதேச வைக்க பார்த்தது. ஒரு வருஷத்துக்கு முதலே தொல்பொருள் திணைக்களகம் வந்து இந்த பிரதேச சேலங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கி நாங்கள் இங்கே சில இடங்களை அடையாளப்படுத்தியிருக்க வேண்டும். எந்த இடம் வந்து அதுல குறிப்பிடல, சில இடங்களை நாங்க அடையாளப்படுத்தியிருக்க வேண்டும் ஒரு வருஷத்துக்கு முதலே. அப்படின்னா இப்ப உள்ள அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதலே அது அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒரு விடம் வேண்டாம் வந்த ஒரு 3 மாசத்துக்குள்ளே அது போயிட்டு அவங்க கையில நிர்வாகம் ஒன்றும் வராத நேரத்தில் அது போயிருக்கு அந்த கடிதம். ஆனா அந்த கடிதம் போனது மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது. அன்றைக்கு இருந்த ஆக்களுக்கு அவங்களும் இதை வந்து கண்டும் காணாத ஆக்களா இருந்திருக்காங்கன்னா போட்டை வச்சதுக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், சண்டைக்கு போகலாம், இது செய்யலாம், இது ஒரு அரசியல் ஆக்கலாம் என்ற ஒரு தெளிவாங்க இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த கடிதங்களையும் பார்த்தனாங்க. ஆனா இன்றைக்கு இந்த பிரதேச சபைக்கும் பிரதேச செயலங்களுக்குமான நெருக்கமான உரையாடல் இல்லை. உண்மையா வந்து பிரதேச செயலத்துக்கு வர கடிதத்தை பிரதேச சபையோட கதைச்சு பிரதேச சபையும் பிரதேச செயலமும் உண்மையா அந்த பகுதியில் இருக்கிற சாதாரண சிவில் சமூகங்களோடையும் கதைச்சு இதுக்கு எதிர்ப்புகளை கடிதம் மூலமும் இது மூலம் தெரிவிக்கிறதுக்கூடாகவும் ஜிஏட்டை இதை கொண்டு போறதுனூடாகவும் ஒரு பேச்சூடாகத்தான் இதை நிப்பாட்ட முடியும் என்று நாங்க நம்புறோம். வெறுமனவே இந்த ரோட்ல நின்று சண்டை பிடிச்சி நாட்டின ஓட்டை கலட்டுனா அது போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். அது சட்டம். அது சட்டம். அதைத்தான் நான் நினைக்கிறேன் எம்பிபி அரசாங்கம் இன்றைக்கு இது எல்லாத்துக்கும் அரசுக்கு அங்கால ஒரு சிவில் சமூக கட்டமைப்பு அங்க உருவாகி கொண்டிருக்கு. ஒவ்வொரு பிரதேச இதுகளுக்கும் ஒரு அங்க இருக்கிற சிவில் சமூகங்களை வச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்குது. அது இளைஞர்களை கொண்டு ஒரு பிரஜா அமைப்புகளை உருவாக்குவாங்க. இளைஞர்கள் அங்க இருக்க பெரியாக்கள் எல்லாரையும் அதுகளை வச்சு உருவாக்கி அங்க ஒரு பிரதேச சேலத்துக்கு வர நிதி சம்பந்தமா இருந்தாலும் சரி, பிரதேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதுக்குள்ளால அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரதும் அந்த வெளியே கொண்டு வரத்தினூடாக இதை கொண்டு வரது. நான் நினைக்கிறேன் இதை எங்க இருந்து அவங்க எடுத்திருக்காங்கண்டா அரங்கலே போராட்டத்தில் ஒரு கோஷம் வச்சவங்க தெரியுமா, இந்த பாராளுமன்றத்துக்கு அங்கால ஒரு மக்கள் சபொண்டு இருக்க வேண்டும் என்று, வெளியால ஒரு மக்கள் சபொண்டு ஒன்று இருக்கணும் என்று, அத மக்கள் சபொண்டு வைக்காம ஒரு சமூகத்தில் இருக்கிற சமூகத்தை நேசிக்கிற ஆக்களை வச்சு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை அதுக்கு கொண்டு வந்து இதை எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ஆக்களாகவும் அதுக்கான இதுகளை உரையாடுற ஆக்களாகவும் அவங்கள கொண்டு வரதுக்கான ஒரு பாரிய வேலை திட்டம் அங்க உள்ளுக்க நடக்குது தோழர். அதை நாங்க அவதானிச்சேன். அது கிட்டத்தட்ட ஜேவிபி வந்து தனக்கான ஒரு கிராம கட்டமைப்புகளை வடிவமைக்க பாக்குது. மற்றது இன்றைக்கு அரசுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னண்டா அரசு இந்த இதுக்குள்ள வந்து 159 பேரை எடுத்தாலும் தோழர்
அதுல மிக முக்கியமாக சமூகத்துக்கு செயல்பட்ட கொஞ்சம் சமூகத்தை பற்றி அறிஞ்ச, சமூகத்தை பற்றியான அறிவுள்ள ஆட்கள் எல்லாருமே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 பேர் வந்து இந்த அரசுக்குள்ள வந்துட்டாங்க. அமைச்சர்களாக, இதுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு அங்க ஒரு மக்கள் மத்திக்குள்ள வேலை செய்யறதுக்கும் அப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு அறிவு சார்ந்த ஆட்களும் அன்றைக்கு இல்லாத ஒரு நிலைமையை நான் அவதானிச்சேன். இன்றைக்கு அவங்க அதுக்கான ஆட்களை சமூகத்துக்கு இருந்து தேடுறதாகவும் நான் அவதானிச்சேன். இப்ப சமூகத்துக்குள்ள இருந்து அந்த வேலையில செய்யக்கூடிய ஆட்களை உருவாக்குறது, அப்படியான ஆட்களோடாக இந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது, ஜியோட எல்லாரோடையும் ஒரு கலந்து இந்த விஷயத்தை எப்படி கையாள்றது. நிச்சயமா நீண்ட உரையாடல். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சுலையுரான். மீண்டும் அடுத்த உரையாடல்ல சந்திக்கிற வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி. நன்றி ஜெயபாலன். தேசம் நேயர்களுக்கும் நன்றி.